ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குளத்தில் நிறைய வண்ண வண்ண மீன்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தன. அந்த மீன்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. அந்த மீன்களுடைய குட்டிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குளத்தோட கரையில் விளையாடுறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு நாள் நிறைய சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே விளையாட வந்ததுங்க. அங்கே ஒருத்தர் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு காகம் வந்து உட்காந்துச்சு. அந்த காகத்தை பார்த்து எல்லாரும் ரொம்பவே பயந்தாங்க. ஒருத்தர் அந்த காகத்தை பற்றி தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு, இந்த காகம் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு மீன் சொல்லிச்சு. அதுக்கு இன்னொரு மீன் இருந்து, ஆமாம், அதோட உருவத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது அப்படின்னு இன்னொரு மீன் சொல்லிச்சு. எல்லோரும் தங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு அந்த காகத்தை நினச்சி பயந்துட்டு எல்லாரும் திரும்பி அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டாங்க. இவங்க போகிற வழி எதிர்க்க ஒரு வயசான மீன் ஒன்று வந்துக்கிட்டு இருந்தது. அந்த வயசான மீன் இவங்க எல்லாரையும் நிறுத்தி, என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டது. அதுக்கு இவங்க நடந்தது எல்லாத்தையும் அந்த வயசான மீன்கிட்ட சொன்னாங்க. அட, இவ்வளவுதானா, இதுக்கு தான் பயந்து எல்லாரும் ஓடி வந்துட்டுருக்கீங்களா? அந்த காகம் ரொம்ப நல்ல காகம், யாரையும் எதுவும் செய்யாது, துன்புறுத்தாத ஜீவன், அதை பார்த்தா இப்படி ஓடி வரீங்க. ஆனால் இதையெல்லாம் அந்த சின்ன சின்ன மீன்கள் காதில் வாங்கிக்கவே இல்லை. ஆமாம், இவருக்கு இதே தான் வேலை, எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு அந்த மீன்கள் எல்லாம் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு வழியை பார்த்து போக ஆரம்பிச்சிது. இது மாதிரியே இன்னொரு நாளும் இவங்க எல்லாரும் சேர்ந்து குளத்தங்கரையை அருகே போய் விளையாடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வெள்ளை வெளிர்னு ஒரு கொக்கு வந்து உட்காரத பார்த்தாங்க. இதை பார்த்ததும் திரும்பவும் இவங்க ஒருத்தர் பேச ஆரம்பித்தாங்க. இங்கே பாரு, இந்த கொக்கு எப்படி வெள்ளை வெளிர்னு இருக்குது, இதை பார்க்கவே அழகாக இருக்குல்ல அப்படின்னு ஒரு மீன் சொன்னது. அதுக்கு இன்னொரு மீன், ஆமாம், அதோட காலெல்லாம் பாரு, எவ்வளோ வெள்ளை வெளிர்னு இருக்குது, நான் போய் தொட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இன்னொரு மீன் சொன்னது. இப்படியே ஒருத்தர் பேசிக்கிட்டு அந்த கொக்கு கிட்ட போக ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த கொக்கு இருந்து, ஆஹா, இதுதான் சமயம் இந்த மீன்களை பிடிச்சி திங்கிறதுக்கு அப்படின்னு அந்த மீன்கள் கிட்ட வந்ததும் அப்படியே அலேக்கா வாயில் கவ்வி எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மிச்ச மீன்கள் எல்லாம் அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுச்சு. இப்போவும் அதுங்களுக்கு எதிர்க்க அந்த வயதான மீன் வந்தது. அப்போது அந்த வயதான மீன், பசங்களா, எங்கே ஓடுறீங்க அப்படின்னு கேட்டது. அதுக்கு அந்த மீன்கள் எல்லாம் இருந்து, தாத்தா, அங்கே பார்த்தீங்களா, ஒரு கொக்கு நம்மளுடைய மீன்கள் எல்லாம் பிடிச்சி சாப்பிடுது அப்படின்னு பயந்துக்கிட்டே சொன்னாங்க. அட பசங்களா, நீங்கள் நிறத்தை வச்சு அந்த கொக்கை நல்லதுன்னு நினச்சிங்க, ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த காகத்தை கெட்டதுன்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்களா உங்கள் எல்லாருடைய கெதியும். அதனால் நிறத்தை வச்சு நம்ம யாரையும் எடை போடக்கூடாது அப்படின்னு அந்த தாத்தா சொன்னார். இந்த மீன்களும் தாங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் தலை குனிஞ்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் சின்ன சின்ன தவறுகளை செஞ்சிடுறோம். மற்றவங்க செய்கிற தவறையும் நாம் சில நேரங்களில் குத்தி காட்டிடுறோம். இந்த மாதிரி ஒருத்தர் குறை சொல்லிக்காமலும் கஷ்டப்படுத்தாமலும் இருக்கிறது தான் நம்ம செய்கிற பெரிய உதவி. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் முயற்சிகளை கைவிடவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.